Hello guys, yes you are right. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கோபே, டிடக்டபிள், கோஇன்சூரன்ஸ் பத்தி தான். நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க பர்சனலா, எனக்கு இதை சொல்லி கொடுங்க, நீங்க வீடியோ போடனாலும் பரவாயில்ல எனக்கு கால்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அப்போ எனக்கு டைம் கிடைக்கல, சீரியஸா சொல்றேன். இப்பதான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைச்சது. உண்மையிலேயே இந்த வீடியோ இருக்குங்க. இப்போ நீங்க பார்க்க போற டைம் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். ஒரு மெடிக்கல் பில்லிங்ல இந்த டாபிக் இல்லாம எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆகாது. இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக். ஃப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இருந்து நிறைய क्वेश्चंस உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்த இன்டர்வியூ போகும்போது. சோ வெல்கம் பேக் டு VBILLINGS. நான் உங்கள் விஜய். டிடக்டபிள். ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டரை போய் பார்க்கும்போது இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க, அப்படிதான் உங்களுக்கு தெரியும். பட் இன்சூரன்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்டை ஃபுல்லா பேஷண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு பே. அதுக்கு பேர் தான் டிடக்டபிள். டிடக்டபிளோட டெஃபினேஷன்: டிடக்டபிள் இஸ் a fixed dollar amount that patient have to pay that amount before the insurance start pay. புரியுதா? ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை பேஷண்ட் வந்து அந்த அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் டு பே. இது பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கான டிடக்டபிள் ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் வில் ஸ்டார்ட் டு பே. டிடக்டபிள் பாத்தீங்கன்னா இட்ஸ் வேரி ஆர் டிஃபர் ஃப்ரம் பிளான் டு பிளான். ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிடக்டபிள் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் டிஃபர் ஃப்ரம் 0 to thousands. இட்ஸ் லைக் ஒரு பிளான்ல 0 இருக்கலாம், இன்னொரு பிளான்ல 100 இருக்கலாம், இல்லைனா இன்னொரு பிளான்ல 1000 இருக்கலாம், இல்லைனா இன்னொரு பிளான்ல 2000 இருக்கலாம். ஸோ இட்ஸ் டிஃபர். ஸோ அக்கார்டிங் டு த பிளான் தட் டிடக்டபிள் வில் பி கன்சிடர். இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர்க்கு. இந்த வருஷத்துக்கான டிடக்டபிள் பேஷண்ட் வந்து $100னா அந்த $100 பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து பண்ண போற சர்வீஸ்க்கு இன்சூரன்ஸ் வில் ஸ்டார்ட் டு பே. ஸோ இது எப்படி தீர்மானிக்கிறாங்க பிளான் டு பிளான் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த பிரீமியம். த பேஷண்ட் கட்டுற பிரீமியத்துல இருந்து தான் டிடக்டபிள் டிஃபர் ஆகும். சப்போஸ் பேஷண்ட் வந்து லோயர் பிரீமியம் கட்டுறாங்க அப்படின்னா டிடக்டபிள் வில் பி ஹையர். அதே மாதிரி ஹையர் பிரீமியம் கட்டுறாங்கன்னா டிடக்டபிள் வில் பி லோயர். கோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்சன்டேஜ். இன்சூரன்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் பே பண்ணுவாங்க, பேஷண்ட் ஒரு பெர்சன்டேஜ் பே பண்ணுவாங்க. கோ இன்சூரன்ஸ் definition பார்ப்போம். It is a portion or percentage of amount that patient and insurance carrier will share after the deductible has been met. இது எப்படி percentage படி பார்த்தீங்கன்னா 100%, 80%, 70%, 50% அப்படின்னு டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பேஷண்ட் வந்து 100% இன்சூரன்ஸே பே பண்ணணும்னு ஒரு பிரீமியம் கட்டுவாங்க. அந்த பிரீமியம்ல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை டேக் கேர் பண்ணிக்கும். ஓகேவா? ஒன்ஸ் டிடக்டபிள் இருந்ததுன்னா டிடக்டபிள் மீட் பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ண போற அமௌண்ட் வந்து 100%மே இன்சூரன்ஸ் டேக் கேர் பண்ணிக்கும். சப்போஸ் டிடக்டபிள்ல மீட் பண்ணியாச்சு, இப்போ பேஷண்ட் எடுத்துக்கிற பிளான் பார்த்தீங்கன்னா 80-20. ஐ மீன் 80 வந்து இன்சூரன்ஸ் சைடு, 20 வந்து பேஷண்ட் சைடு. அப்படின்னா 80% ஒன்லி இன்சூரன்ஸ் வில் கவர் ஆஃப்டர் டிடக்டபிள் மெட். அதுக்கப்புறம் இருக்கிற 20% பேஷண்ட் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஃபர் ஆகும். 50-50னா 50% இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 50% பேஷண்ட் பே பண்ணுவாங்க. Copay is a smaller fixed amount that patient have to pay to the doctor each and every visit. ஓகேவா? ஒவ்வொரு டைம் நீங்க போய் பார்க்கும் போது அந்த கோப்பேவை நீங்க டாக்டர் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். கோப்பேயோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5, 10, 20, 25, 30, 50 அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு தான் அந்த கோப்பை அமௌண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கும்போது அந்த அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கோப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்மால் அமௌண்ட் சொல்லியிருக்கேன். அது எதுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. அதனால ஒரு பேஷண்ட் வந்து சும்மாவே போயிட்டு டாக்டரை போய் மீட் பண்ணி ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் செக்அப் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பாங்களே. ஸோ அன்னெசரியாக போய் மீட் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க. 10, 20, 15, 5, 50 எனிதிங். ஸோ அது வந்து அன்னெசரியாக நீங்கள் போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த $10, $20 எடுத்து கொடுக்க உங்களுக்கு மனசு வராது. பட் உண்மையிலே நீடடா இருக்கும்போது கண்டிப்பா எடுத்து கொடுப்பீங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக தான் கோப்பைன்றது உள்ள வந்திருக்கு. ஓகேவா? சோ ஃபார் கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும், பல பேருக்கு புரியாம இருந்திருக்கும். எஸ், ஒரு எக்ஸாம்பிள் இல்லாம எந்த ஒரு விஷயமும் புரியாது. சோ இப்போ நம்ம சொல்ல போற எக்ஸாம்பிளை நல்லா கிளியரா வாட்ச் பண்ணுங்க. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். போலாமா? யா. இப்போ அந்த பேஷண்டோட பிரீமியம் பாத்தீங்கன்னா $100 per monthன்னு கட்டிட்டு வர்றாரு. அந்த பிளான்ல பாத்தீங்கன்னா $1000 per year டிடக்டபிள். அப்புறம் கோ இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 80:20. அதுக்கப்புறம் பேஷண்டோடைய அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $5000 per year. ஸோ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் வந்து இது வரைக்கும் நான் சொல்லலை. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் என்ன சொல்றேன், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? இப்போ அதே பேஷண்ட் வந்து ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனவொடனே டாக்டர் போய் மீட் பண்ணும்போது அவங்க ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் பில் பார்த்தீங்கன்னா $5000. இப்போ அதை இன்சூரன்ஸும் பேஷண்ட்டும் எப்படி ஸ்பிளிட் பண்ணி டாக்டருக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க பார்ப்போம். ஓகே, நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் பேஷண்டோட ஃபர்ஸ்ட் விசிட் இந்த இயர் 2020ல. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டாக்டரையும் இந்த பாலிசியை யூஸ் பண்ணி
பேஷண்ட் மீட் பண்ணல. அப்படி இருக்கும்போது பேஷண்டோடைய டிடக்டபிள் இது வரைக்கும் மைனஸ் ஆகல, அது அப்படியே $1000 இருக்கு. இப்போ இந்த கால்குலேஷனை பார்ப்போம். ஸோ டோட்டல் காஸ்ட் $5000. இந்த $5000ல டிடக்டபிள் $1000 மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு வருது? $4000. அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடில் அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியில 80% ஆஃப் ரிமைனிங் பேலன்ஸ் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த $4000ல இருந்து தான் இன்சூரன்ஸ் 80% வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. 4000 into 80% is equal to $3200. அதுதான் இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ற அமௌண்ட். லெஃப்ட் சைடு வாங்க. டிடக்டபிள் பேமெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் இன்னொரு பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஇன்சூரன்ஸ். ஸோ கோஇன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20%. இதுவும் எதுல இருந்து டிடக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பேயிங் த டிடக்டபிள் the $4000 into 20% is equal to $800. ஸோ இப்போ டோட்டல் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டிடக்டபிள் பிளஸ் கோஇன்சூரன்ஸ், தட் இஸ் $1000 plus $800 is equal to $1800 ஈவன். அதுதான் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்படி தான் இன்சூரன்ஸும் பேஷண்ட்டும் ஷேர் பண்ணி டாக்டருக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க as per this policy type. Let me give you another example. இப்போ டாக்டர் பில் வந்து $1000 வச்சுக்கோங்க. இப்போ இன்சூரன்ஸ் ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா ஸ்டில் த டிடக்டபிள் $1000 is remains. அப்படி இருக்கும்போது இந்த கிளைமை டோட்டலா பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் டிடக்டபிள் மூவ் பண்ணிடுவாங்க. இன்சூரன்ஸ் வில் பே நத்திங். அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் ஏதாச்சும் சர்வீஸ் வந்தால் இந்த இயர் பண்ண போற சர்வீஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் வில் பே த 80% ஆஃப் த பில்ட் அமௌண்ட். அவுட் ஆஃப் $1000 they will consider 80%. அதுக்கப்புறம் கோஇன்சூரன்ஸ் ஆஃப் 20% பேஷண்ட் சைட்ல இருந்து பேமெண்ட் பண்ணா போதும். டிடக்டபிள் ஆல்ரெடி மைனஸ் ஆயிடுச்சு போன சர்வீஸோட. ஸோ அதுக்கப்புறம் வரப்போற சர்வீஸ்க்கு டிடக்டபிள் ஒன்னும் இருக்காது. கோஇன்சூரன்ஸ் மட்டும் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அவுட் ஆஃப் பாக்கெட் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு இயருக்கும் மேக்ஸிமம் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா டிடக்டபிள், கோஇன்சூரன்ஸ், கோபே இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான். போன சர்வீஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா $1800 பேஷண்ட் பேமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த $1800 மைனஸ் பண்ணினா பேலன்ஸ் $3200 அவுட் ஆஃப் பாக்கெட் லிமிட்ல இருக்கு. ஸோ அந்த $3200 அடுத்த சர்வீஸ்ல மைனஸ் பண்ணிட்டே வருவாங்க ஒவ்வொரு சர்வீஸ்க்கும். எப்போ அந்த $5000 ரீச் ஆச்சோ அதுக்கப்புறம் பண்ண போற சர்வீஸ்க்குலாம் வந்து பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று பேமெண்ட் பண்ண தேவை. 100% இன்சூரன்ஸ் வில் பே. இது வந்து பாத்தீங்கன்னா வித்தின் திஸ் இயர், இந்த இயர்க்குள்ள அந்த $5000 எப்போ ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் பண்ண போற சர்வீஸ்க்கு பேஷண்ட் நெவர் பே. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வில் பே 100%. ஸோ அதோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா the patient have to pay for a cover service in a plan year. இந்த வருஷத்துக்குள்ள பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டிடக்டபிள், கோஇன்சூரன்ஸ், கோபே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எப்போ ரீச் ஆகுதோ ஆஃப்டர் தட் இன்சூரன்ஸ் வில் பே 100%. ஒரு வீடியோ இமேஜின் பண்ணி அதை கிரியேட் பண்ணி அதை அவுட்புட் கொண்டு வந்து அதை உங்களை பார்க்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி 8 hours ஆஃப் ஒர்க் மினிமம் இருக்கு. ஸோ இந்த ஸ்லைடு போடுறதுக்கு எனக்கு 8 hours இருக்கு. அதோட கண்டென்ட் எடுத்து அதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி அதுக்காட்ட கால்குலேஷன்லாம் போட்டு அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணும் போது தான் எனக்கு ஃபீல் ஆகுது இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உண்மையிலே உங்கள் டைம் வந்து என்னால் வேஸ்ட் ஆகலை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா என் வீடியோக்கு மட்டும் இல்லை எல்லா வீடியோக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். ஆனால் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு அவங்க 8 hours கிட்ட மினிமம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட் அஸ் கைஸ். டேக் கேர். பாய்.